ஹலோ மை டியர் பெரியஸ், எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் சாரா அண்ட் இது உங்கள் சேனல் டேபரி ஃபிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம OT7ஓட ஒரு ஸ்பெஷல் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஏதாவது இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட எஃப்எஃப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் தான். அட்லீஸ்ட் ஒரு சின்ன லைனாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க பட் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. அண்ட் அப்படியே பண்ணாலும் எமோஜியில் போடுறீங்க. ஸோ எமோஜி இல்லாமல் கொஞ்சம் வேர்ட்ஸில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஓகேடா, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போது அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் சியோல் தான் ரொம்ப பரபரப்பாக இருக்குது. ஸோ அப்போது ஒரு சீஃப் தான் ஃபோன் பேசிகிட்ருக்காரு. ஹலோ ஹலோ சார். எஸ் சார், அது என்னாச்சு? இல்லை சார், சியோல் மேலே அட்டாக் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. வாட்? அட்டாக்கா? ஆமாம் சார், ஆனால் அது ஃபேக்கா இல்லை ரியலான்னு தெரியல. பட் டெரரிஸ்ட் நடமாடுறதா ஒரு சீக்ரெட் நியூஸ் வந்திருக்கு. ஓ காட், அதுவும் ஆகஸ்ட் 15. இந்த டைமில் கண்டிப்பாக டெரரிஸ்ட் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஸோ வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஸோ சியோலில் இருக்க லோக்கல் ஃபோர்ஸ் எல்லாருக்குமே அலர்ட் மெசேஜ் கொடுத்துருங்க. ஸ்கூல், காலேஜ், ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துலையும் சுற்றி ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸை அனுப்பிடுங்க. ஆனால் சார், எல்லாரையும் ஒரே இப்போ அனுப்பிட்டோன்னா ஸ்டேஷனில் இதை பாரு, நம்ம ஃபர்ஸ்ட் பீப்புளை தான் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். பப்ளிக் எதாவது ப்ராப்ளம்னா அது இன்னும் ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணிடும். ஸோ நம்ம பப்ளிக்கை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு தான் யோசிக்கணும். இன்கேஸ் அது வேறு மாதிரி போயிடுச்சுன்னா அப்போது கண்டிப்பாக மிலிட்ரி ஃபோர்ஸ் தான் நம்ம கூப்பிடணும். ஆனால் அந்த அளவுக்கு நம்ம போகக்கூடாது, விடக்கூடாது. ஸோ இப்போவே எல்லா ஃபோர்ஸும் அலாட் பண்ணுங்கள். ஓகே சார், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. இப்போது அப்படியே இந்த சைடு வந்தால் ஒரு ஸ்கூலில் ஒரு பிள்ளைங்க எல்லாமே பார்க்கில் விளையாடிட்டுருக்காங்க. ஸோ அந்த ஸ்கூல் எப்படி இருக்கும்னா, உள்ளேயே வந்து ப்ளே கிரவுண்ட் மாதிரி இல்லாமல் அது ஒரு பார்க் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதில் குட்டி குட்டி குழந்தைங்க வாட்டர்கள்லாம் வச்சுட்டு ஜாலியாக ப்ளே பண்ணிகிட்ருக்கு. அப்போது கரெக்டாக ப்ரேயர் பெல்லும் அடிச்சிடுறாங்க. ஸோ எல்லோரும் ப்ரேயருக்கும் அசம்பிள் ஆகிடுறாங்க. ப்ரேயரும் முடியுது. எல்லோரும் அப்படியே கிளாஸுக்கு போகும்போது ஒரு பொண்ணு மட்டும் அப்படியே தனியாக நடந்து போயிட்டுருக்கா. அப்போது அவங்க டீச்சர் தான், ஆரா எங்கே போகிற? இல்லை மேம், அது என்னோடய பாக்ஸ் தொலைஞ்சு போச்சு, அதான் தேடிட்டுருக்கேன். பாக்ஸ் தொலைஞ்சிடுச்சா? அதுக்கே கிரவுண்ட் போகிற? இல்லை மேம், கிரவுண்டில் தான். ஆரா, நீ வர வர எப்போ பாரு கிரவுண்ட்லேயே இருக்க, அங்கெல்லாம் போகக்கூடாது, இங்கே வா, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. இதே டைம் ஒரு செட் ஆஃப் குரூப் டூரிஸ்ட்னு சொல்லிட்டு ஸ்டீல்குள்ளே என்டர் ஆகுறாங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி நமக்கு அலர்ட் மெசேஜ் வந்திருக்கு. ஸோ எங்கே பார்த்தாலும் போலீஸ் ஃபோர்ஸ் ஒவ்வொருத்தராக செக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அந்த செக்கப்பில் இந்த கேங்கும் சிக்கிடுறாங்க. ஸோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக, ஏன்னா புதுசாக இருக்காங்க பார்க்குறதுக்கு, இவங்க இந்த ஊர் மாதிரி தெரியல. ஸோ போலீஸும் அவங்கக்கிட்ட இருக்க ரெக்கார்ட்ஸ்லாம் செக் பண்ணுறாங்க. எதுக்காக இப்போ சியோல் வந்திருக்கீங்க? சார், நாங்கள் ஆக்சுவலி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ அது இங்கே பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால தான் வந்திருக்கோம் சார். ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு எதுக்கு ஸ்கூல் போகிறீங்க? அது ஒன்றும் இல்லை சார், குட்டி குட்டி குழந்தைங்கள பற்றி தான் எங்களோட ரிசர்ச்சே இருக்குது. குட்டி குட்டி குழந்தைங்களா? ஆமாம் சார், நாங்கள் சைக்காலஜி படிச்சுட்ருக்கோம். ஸோ குழந்தைங்கள பற்றி அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜில் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்லாம் கொஞ்சம் நோட்ஸ் எடுக்கணும்.
அதுக்காக தான் நாங்கள் ஆல்ரெடி பெர்மிஷன் வாங்கிட்டோம். இந்த சிட்டியில் இருக்க பெஸ்ட் நம்பர் 1 ஸ்கூலுக்கு தான். ஓ, ஓகே ஓகே. சார், ரெக்கார்ட்ஸ்லாம் கிளியராக இருக்குது சார். கிளியராக இருக்கா? ஓகே, யூ மே கோ நவ். தேங்க்யூ சார். அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்பும் அப்படியே உள்ளே போகிறாங்க. இங்கே மிலிட்ரியில் நம்ம பாய்ஸ் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஜிமிந்தா, என்ன சிக்கி இவ்வளோ அவசரமாக எங்கே கிளம்புற? அது ஒன்றும் இல்லைடா, சும்மா ஜூனியர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்க. ஜூனியர்ஸ் ட்ரைனிங் கொடுக்கவா? என்னன்னு தெரியல ஜிகே, இப்போல்லாம் எங்களை விட நீ தான் ரொம்ப சின்சியராக வேலை பார்க்குற போல. போ ஜிமினா, என்னை ரொம்ப புகழ்கிற. மச்சான் புக்கெல்லாம் படுற. அடைச்சி போடா, சும்மா இருந்துட்டு கிண்டல் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்க ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகேதா, சரி மச்சான், ட்ரைனிங் டைம் ஆச்சுடா, நான் போயிட்டு வந்துடுறேன். டேய், நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேன், தூங்காமல் எங்கடா போகிறேன்? டே, அதில் 2-3 பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கடா, அதான் அவங்களெல்லாம் பார்த்துட்டு எந்த லெவலில் இருக்காங்க நோட் பண்ணிட்டு வந்துடுறேன்னு. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் போயிடுறாரு. ஸோ ஜேகே அப்படியே கிளம்பி கேம்ப்புக்கு தான் வரான். அப்போது அங்கே ஒரு பர்சன் உட்காண்ட்ருக்காங்க, அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். ஸோ ஜேகே உங்களை பார்க்க தான் வரான். ஸோ நீங்கள் ஜேகேவை பார்த்ததும் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போ ஜேகே, ஏய் என்னடி பண்ணுற? யாராவது பார்த்துட்டாங்கன்னா நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? இப்படி ஆசையாக வந்து ஹக் பண்ணா ஏன் ஹக் பண்ணேன்னு கேட்குற? உனக்கு என் மேலே லவ்வே இல்லை, அதனால தான் இப்படி பேசுகிற. நான் தான் உனக்கு போர் அடிச்சிட்டேன்ல. ஏய் லூஸு, என்னடி இப்படிலாம் பேசுகிற? வேறு யாராவது தயம் இல்லைன்னா யாரும் யாராவது வந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால தான் நான் சொன்னேன், வேறு எதுவும் இல்லை. சிக்கி, எப்போ நீ சொல்ல போகிற எதை? அதான் நம்ம லவ் பற்றி டெய்லி யாருக்கும் தெரியாமல் இந்த மாதிரி பயந்து பேசுகிறது என்னவோ மாதிரி இருக்குடா. பேசாமல் அவங்கக்கிட்ட சொல்லிடலாமா? சொல்லலான்னு எனக்கும் ஆசை தான், ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு நல்ல டைமை பார்த்து நானே சொல்லிடுறேன். இப்படியே தான் ஒரு வருஷமாக சொல்லிகிட்ருக்கே தவிர எதுவும் சொல்ல மாட்டேறேன். இந்த வாட்டி நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீ ட்ரைனிங்கை சமத்தாக முடி. சரியா? என்ன மாதிரி நியூ சீனியர் ஆஃபீஸர் ஆகணும்ல. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதே டைம் அந்த குரூப் அப்படியே ஸ்கூலுக்குள்ளே வராங்க. ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டு நேராக ப்ரின்ஸிபல் பார்க்க தான் போகிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேம், நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட கேரக்டர் பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணோம். ஸோ அதுக்காக உங்கள் ஸ்கூல் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் லெவல் நாங்கள் கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். ஸோ நீங்கள் கொஞ்சம் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரின்ஸிபல் அப்படியே டேர்ன் பண்ணுறாங்க. அப்போ அந்த குரூப்பில் ஒருத்தன் கரெக்டாக கன் எடுத்து ப்ரின்ஸிபல் ஃபோர்ஹெட்லேயே வைக்கிறான். இந்த பார், இப்போ நாங்கள் சொல்கிறது தான் நீ செய்யணும். எங்களுக்கு தெரியாமல் ஏதாவது மூவ் பண்ணன்னு தெரிஞ்சது அதுக்கப்புறம் இருக்குது. போ, முன்னாடி போ. யார் நீங்கள்? எதுக்கு எங்கள் ஸ்கூலுக்குள்ளே வந்தீங்க? நாங்கள் யாரா? பார்த்து தெரில. நாங்கள் தான் டெரரிஸ்டா? நாங்கள் இந்த ஸ்கூல் ஹைஜாக் பண்ண போகிறோம். என்ன ஹைஜாக்? இங்கேருந்து ஒருத்தர் நகரக்கூடாது. உங்கள் கவர்மெண்ட் கிட்ட எங்களுக்குன்னு சில டிமாண்ட் இருக்குது, அதை முடிக்கிற வரைக்கும்
ஒருத்தர் மூச்சு விடுற சத்தம் கூட கேட்கக்கூடாது. அப்படி மட்டும் கேட்டுச்சு. ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு புல்லட். இங்கே இருக்க மொத்த குழந்தைங்களும் ஒரே செகண்டில் செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிகிட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே பயந்துடுறாங்க. ஸோ இந்த நியூஸ் எப்படியோ போலீஸ் கைக்கு போயிடுச்சு. அதாவது டெரரிஸ்ட் வந்து போலீஸ்க்கே கால் பண்ணியிருப்பாங்க. ஹலோ, நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். டே, யாரா நீ? ஹலோ, கூல் கூல் கூல், வாய்ஸ்லாம் என்கிட்ட ரைஸ் பண்ணாத. இப்போது நான் சொல்கிறதான் நீ கேட்கணும். நீங்கள் யார் எங்களுக்கு அகென்ஸ்டாக இருந்தாலும் இங்கே ஒவ்வொரு உயிராக போய்கிட்டு இருக்கோம். ஸோ லாஸ் எனக்கு கிடையாது. ஏன்னா நான் வந்ததே அதுக்கு தான். லாஸ் உங்களுக்கு தான். இப்போது எனக்கு நான் கேட்குறது வேணும். அப்படி இல்லைன்னா இன்னும் 7 ஹவர்ஸில் இந்த ஸ்கூல் இருந்த இடம் தடமும் தெரியாமல் அப்படியே மண்ணோட மண்ணாக ஆகிடும். அது மட்டும் இல்லை, இது எங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட். அதுக்கப்புறம் உங்கள் ஊரில், அதாவது சியோலில் இன்னும் 5 இடத்துல ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு பாம்பு வெடிக்கும். முடிஞ்சா தடுத்துக்கோ. க்ளூ நம்பர் 1, ஸ்கூல். ஸோ இப்போலேருந்து இன்னும் 2 ஹவர்ஸ்க்குள்ளே என்னோடய அக்கௌண்ட்டுக்கு 75 crores 75 crores வரணும். இது ஜஸ்ட் பேஸ் அமௌண்ட்டு தான். அதுக்கப்புறம் எனக்கு எப்போ வேணும்னு அப்டேட் பண்ண எனக்கு நான் கேட்குற அமௌண்ட் என் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகணும். அப்படி மட்டும் ஆகலைன்னா என்ன பண்ணுவேனே தெரியாது. அண்ட் உங்கள் புத்திசாலித்தனத்தினால ட்ரேஸ் பண்ணணும்னு நினைக்காத. அப்படி எது நடந்தாலும் இங்கே இருக்க ஒத்த உசுறு கூட மிஞ்சாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். ஸோ போலீஸ்க்கு எதுவுமே புரியல என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ இங்கே நம்ம பாய்ஸ் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் ஆரம்புக்கு ஒரு சீக்ரெட் கால் வந்திருக்கும். ஹலோ, நம்ஜூன் தான். நீங்கள்? சீஃப், இங்கே ஒரு ப்ராப்ளம். என்னாச்சு? ப்ளீஸ் நான் சொல்கிறதுக்கு எதுவும் நீங்கள் ரிப்ளை பண்ணாதீங்க. நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. ஓகே. அது நம்ம ஊருக்குள்ளே டெரரிஸ்ட் வந்துட்டாங்க. அதுவும் ஸ்கூல் ஹைஜாக் பண்ணிட்டாங்களாம். எப்படியாவது அந்த குழந்தைங்கள காப்பாற்றணும். அது உங்களால் மட்டும்தான் முடியும். ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்கள். ஆன்டி டெரரிஸ்டா? ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறது டயாங்க்கு மட்டும்தான் தெரியும். நான் இப்போவே என் டீமுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். நாங்கள் உடனே அங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் ஃபோனை வச்சுருந்தாரு. ஸோ இங்கே அந்த டெரரிஸ்ட் தான் கால் பண்ணி உங்கள் கவர்மெண்ட் சீஃப் கிட்ட எனக்கு கேஷ் வர சொன்னால வர சொல்லிட்டியா? ஆமாம் சார், அதுதான் சொல்லிகிட்டு இருந்தேன். அவங்க இன்னும் 1 ஹவரில் வந்துடுவேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ இங்கே நம்ஜூன் தான் ரொம்ப பரபரப்பாக வராரு. பாய்ஸ், இப்போது நம்ம ஒரு பெரிய சவாலை சமாளிக்க போகிறோம். என்ன சொல்கிற? இப்போது ஆயிரக்கணக்கான குழந்தைங்களோட உயிர் நம்ம கையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு இராணுவ வீரனா நம்ம நாட்டை காப்பாற்றுற பொறுப்பும் நம்ம கையில் இருக்குது. ஸோ அந்த தீவிரவாதிங்கக்கிட்ட இருந்து நம்ம நாட்டை காப்பாற்றணும். அதுக்கு
நம்ம எல்லோரும் ஒன்றா ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த மிஷனில் என்ன நடந்தாலும் ஒரு உயிர் கூட போகக்கூடாது. புரியுதா? பண்ணிடலாம் ஹேங்க், நாங்கள் இருக்கோம்ல, பார்த்துக்கலாம். குட். ஓகே பாய்ஸ், கெட் ரெடி. அப்போது நீங்கள் தான் சீஃப். நானும் வரலாமா? ஓகே வைன், பட் பி கேர்ஃபுல். பிகாஸ் நீ ட்ரைனிங் பீரியடில் தான் இருக்க. இப்போ உன்னை கூட்டி போய் உனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் நம்ம கண்ட்ரியை காப்பாற்றணும்ல. அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டியூட்டி. என்னை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஓகே வைன். ஓகே, எல்லோரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த உயிருக்கும் எதுவும் ஆகாதுன்னு நம்புகிறேன். வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய்ஸ் கிளம்பிட்டுருக்காங்க. ஸோ இங்கே நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தாலும் ஒரு குட்டி பொண்ணு, அவள் அப்படியே நடந்து வரா. அப்போது அங்கே கீழே தரையில் ஏதோ இருக்குது, அது என்னென்னு பார்க்குறதுக்காக அப்படியே குறிஞ்சி எடுக்க போகிறா. ஸோ அப்போது அந்த ஸ்கூலோட சிஸ்டர் தான் அவள் கையை பிடிச்சி தரன்னு இழுக்கிறாங்க. அதெல்லாம் டச் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், நம்ம இப்போ ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கோம். ஸோ நமக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க, சரியா? அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைங்க, சிஸ்டர் என்ன சொல்கிறீங்க? அதாவது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம விளையாட போகிறோமா? ஆமாம், திருடம் போலீஸ் விளையாட போகிறோம். இப்போ நீங்கள் எல்லோரும் எங்கேயாவது இங்கே இருக்க கிளாஸ் ரூம்ஸில் போய் மறைச்சிக்கோங்க, நான் அவங்கள கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா குழந்தைங்கள சேஃப் பண்ணணும், அதனால் அவங்க எல்லா குழந்தைங்களையும் ஒரு ரூமில் கூட்டு போய் லாக் பண்ணுறாங்க. அப்போ அந்த குழந்தைங்க, சிஸ்டர் நீங்களும் எங்கள் கூட ஒழிஞ்சிக்கிட்டிங்கன்னா எங்களை யார் கண்டுபிடிப்பாங்க? அதுவா? இங்கேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் ஓரமாக கூட்டு போயிட்டு, அவங்க பாரு, அங்கே வெளியில் இருக்காங்கல்ல, அவங்க தான் போலீஸ், நம்ம திருடங்க. நம்ம இப்போ அவங்க கையில் மாட்டிக்காமல் இருக்கணும்னா இங்கே இருக்க யாரும் சத்தம் போடக்கூடாது, சரியா? அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்கள கூட்டிகிட்டு கிளாஸ் ரூம் போயிடுறாங்க. ஸோ அந்த கிளாஸ் ரூம் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த டீமோட, அதாவது அந்த டெரரிஸ்ட் குரூப்போட லீடரும் வரா. என்னடா எல்லாம் ஓகேவா? எல்லாம் ஓகே தான், ஆனால் என்ன ஏதோ தப்பாக இருக்க மாதிரியே தோணுது. இன்கேஸ் யாராவது வந்துட்டாங்கன்னா அப்படிலாம் வர முடியாது. வந்தாலும் நம்ம எத்தனை பேர் இருக்கோம், நம்மளை தாண்டி எப்படி வருவாங்க? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஓகே காய்ஸ், பாம் எங்கெங்கே இருக்குது, எப்போ வெடிக்கணும், எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும்ல? எஸ் பாஸ், நம்ம டார்கெட் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூல் தான். இப்போது நம்ம உள்ளே இருக்கனால நம்மளால் அந்த ஸ்கூல் தாக்க முடியாது. பட் நம்மளோட எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வான வழியாக இவங்கள தாக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளை சேவ் பண்ணிக்க நமக்கு தேவையான சேஃப்டி திங்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. போய் எல்லோரும் அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றாங்க. எங்கள் பாய்ஸும் கரெக்டாக ரீச் ஆயிடுறாங்க. இப்போ நம்ம எப்படி உள்ள போகிறது? யூனிஃபார்மில் போனால் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்களே. கண்டுபிடிக்கணும். அவங்க கண்டுபிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை.
இப்போ நம்மளோட ஒரே டார்கெட் நமக்கு யாருக்கு என்ன ஆனாலும் ஒரு உயிரை கூட போவிடக்கூடாது. ஸோ இங்கே அந்த டெரரிஸ்ட் குரூப்போட லீடர் இந்த குழந்தைங்க மறைஞ்சிருக்கிறத பார்த்துடுறான். ஏன்னா அவன் வந்து அப்படியே ரவுண்ட்ஸ் மாதிரி வந்திருப்பான். பார்த்தா இங்கே குழந்தைங்க இருக்கும். ஸோ அதை பார்த்து தான் அவனுக்கு செம்ம கோவம். உடனே அந்த டோரை உடைக்கிறான். எல்லா பசங்களும் கத்துறாங்க, பயந்து போய் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துறாங்க. பட் யாராலையுமே எதுவும் பண்ண முடியல. ஸோ அந்த டெரரிஸ்ட் அந்த குழந்தைங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்க ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் ஹால்குள்ளே மொத்தமாக உட்கார வைக்கிறான். ஏன்னா அது வந்து 1500 பீப்புள் உட்கார்ற ஒரு இடம். ஸோ அந்த ஸ்கூலில் இருக்கிறது மொத்த ஸ்டூடெண்ட்ஸையும் அந்த ஹாலுக்குள்ளே அவன் அசம்பிள் பண்ணிவிட்டு அந்த குழந்தைங்கள சுற்றி கண் வச்சுட்டு அவனோட ஆளுங்களை நிற்க வச்சுருக்கான். இன்னொரு பக்கம் பிரின்ஸிபல் அப்படியே மண்டி போட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க ஃபோர்கேட்டில் கரெக்டாக கன்னோட ஒருத்தன். எல்லாருமே ரொம்ப பயந்து போய் கத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம் பார்த்து நம்ம பசங்களும் அங்கே வந்துடுறாங்க. இப்போ எப்படிடா உள்ளே போகுது? கண்டிப்பாக இதை சுற்றி அவனோட ஆளுங்க இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி உள்ள போகிறோம். அப்போ டைம் தான். அங்கே பாரு, விண்டோஸ் ஓப்பனில் இருக்குது. ஸோ ரோப் பிடிச்சி இந்த விண்டோ வழியாக உள்ளே போயிட்டோன்னா பசங்களை காப்பாற்றிடலாம். ஆனால் எப்பட்றா ஒருவேளை பார்த்துட்டாங்கன்னா? அதை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு திசைக்கும் போகலாம். ஓகே, லெட்ஸ் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த கஷ்டப்பட்டு அந்த விண்டோ வழியாக ஏறி உள்ளேயும் குதிச்சிடுறாங்க. இதை பாருங்கள் பாய்ஸ், பி கேர்ஃபுல். அவங்களுக்கு நம்ம மேலே சின்ன சந்தேகம் கூட வரக்கூடாது. இப்போது நம்ம ஆர்மி பாய்ஸே கிடையாது. இப்போ அவங்க கூட்டத்தில் ஒருத்தனா மாறி தான் நம்ம உள்ளே போக போகிறோம். ஸோ நம்மளோட பாவனை எல்லாம் அவங்கள மாதிரியே இருக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஒரு டெரரிஸ்ட் என்ன மாதிரி டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு. லைக் ஒரு பர்சனை அவங்க கூட்டத்தில் உள்ள வந்தானு கண்டுபிடிக்க ஃபிசிக்கலி மட்டும் இல்லை, மென்டலியும் அவங்க நிறைய டெஸ்ட் வச்சுருப்பாங்க, கொஷின்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு இதில் கூட நம்ம மேலே சந்தேகம் வந்துடவே கூடாது. 0.5 சந்தேகம் வந்தாலும் நம்ம போட்ட பிளான் எல்லாமே மிஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பாய்ஸ் எல்லோரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு டைரெக்ஷன்லையா போகிறாங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தால் அந்த லீடர் ரொம்ப கோவமாக உட்காண்ட்ருக்கான். அப்போது நான் இவ்வளோ சொல்லியும் இவங்க காசு போடலைன்னா அப்போ இவனுங்களுக்கு இவ்வளோ திமிர் இருக்கும். இவனுங்களை என்ன பண்ணுறது? என்னோட அட்டாக் இவனுக்கு சாம்பிள் காட்டணும். சாம்பிள் இல்லைன்னா நம்ப மாட்டானுங்கள. நான் ஏதோ வாய்ஸ் ஆடல் விட்டுறதான் நினைப்பாங்க. இந்த பகதூர் ஷா யார்கிட்டையும் தூக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன் எடுத்துகிட்டு வந்து ஒரு சின்ன குழந்த அதை அப்படியே ஷூட் பண்ணிடுறான். ஷூட் பண்ணது இல்லாமல் அதை அப்படியே வீடியோ எடுத்து நெட்லேயும் போட்டுடுறான். ஸோ இது அப்படியே எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. மொத்த சியோலும் இப்போது கதி கலங்கி போய் நடுங்கிட்டுருக்கு. என்ன ஆகும், அந்த குழந்தைங்க என்ன ஆவாங்க அப்படின்னு ரொம்ப பயந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த டெரரிஸ்டோட ஆளுங்க ஒரு பாம்பையும் தூக்கி போட்டுடுறாங்க. ஸோ இதை பார்த்ததோ எல்லோரும் பயந்து அலறி அடித்து ஓடுறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியாமல். ஸோ ஃபைனலி நம்ம பாய்ஸ் கரெக்டாக ஸ்கூலுக்குள்ளே என்டரும் ஆகிட்டாங்க.
அப்போது அங்கே காட்ஸ் மாதிரி 4 டெரரிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம பாய்ஸும் அவங்க மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாங்க. லீடர் லீடர் எங்கே இருக்காரு? லீடரா? அவர் உள்ளதாக இருக்கார். லீடர் தான் எங்களை வர சொன்னார். ஏதோ வெப்பன்ஸ் தேவைன்னு அதான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை கொடுக்கணுமே. இல்லை, நான் அவர்கிட்ட கேட்டு வரேன். கேட்காம அலோவ் பண்ணால் அது பிரச்சனையாகலாம். ஏன்னா நம்ம எதிரிங்க இந்த கூட்டத்துக்குள்ளேயே நம்மளை மாதிரியே இருந்தாலும் சந்தேகப்படுத்துக்கல. ஸோ நான் போய் பெர்மிஷன் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறதுக்கு போகும்போது கரெக்டாக அப்படியே அவன் கழுத்தை பிடிச்சி திருக்கி அந்த பக்கம் தூக்கி போட்டுடுறாங்க. ஸோ இப்படி எல்லோரும் அட்டாக் பண்ணிவிட்டு அவன் பாய்ஸ் அப்படியே போய் அந்த குழந்தைங்கள காப்பாற்றலாங்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ அப்போன்னு பார்த்து நம்ம பாய்ஸ் அந்த டெரரிஸ்ட் வச்சுருக்க ட்ராக்கில் மாட்டிடுறாங்க. ஆக்சுவலி அது கன்னிவெடி மாதிரி தான். ஸோ அது கால் எடுத்தா வெடிச்சிரும். ஸோ நம்ம பசங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே திக்கி திணறி நிற்கிறாங்க. அப்போது நீங்கள் தான் அங்கே வரீங்க. வயன், தேங்க் காட். வயன் இருக்கா? ஆனால் வயனால் எப்படி? ஆமாம்ல, வயன் எப்படி பண்ணுவா? நம்மளாலே அவ்வளோ பெரிய காம்பவுண்ட் வாலை எகிரி குதிக்க முடியாது. அவள் எப்படி உள்ளே போய் அந்த குழந்தைங்கள காப்பாற்றுவா? என்னடா அது, ஸ்கூலுக்குள்ளே போயிட்டாங்கன்னு சொன்னாங்க, அதுக்குள்ளே காம்பவுண்ட் வந்துருச்சா அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ அது ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி அது 2 டிவிஷன். ஸோ ஹையர் செகண்டரி அண்ட் ப்ரீ ஸ்கூல் ரெண்டுமே இருக்கும். இந்த டெரரிஸ்ட் இப்போ அட்டாக் பண்ண வந்திருக்குது ப்ரீ ஸ்கூல் தான். ஸோ அந்த ப்ரீ ஸ்கூல்லேருந்து ப்ரீ ஸ்கூலுக்கு போகணுன்னா ஹை ஸ்கூல் தாண்டி தான் போகணும். ஒரே காம்பவுண்ட், ஒரு பெரிய காம்பவுண்ட், அதில் 2 டிவிஷனாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்கூல்லேருந்து இங்கே குதிச்சாதான் அவங்க உள்ளே போக முடியும். ஸோ நீங்கள் எல்லோரும் நினச்சதை விட நீங்கள் ரொம்ப தைரியமாக உள்ளே அப்படியே போகிறீங்க. போயிட்டு அங்கே ஒருத்தவங்களை அட்டாக் பண்ண வந்திருப்பான். நீங்கள் அவனை அப்படியே அடித்து தூக்கி போட்டு அந்த குழந்தைங்கள காப்பாற்றலான்னு போகிறீங்க. அப்போ தான் நீங்கள் இன்னொரு விஷயம் நோட் பண்ணுறீங்க. ஆக்சுவலி இப்போ அந்த டெரரிஸ்ட் ஹெலிகாப்டர் மூலமாக ஸ்கூலை அட்டாக் பண்ண பார்க்குறாங்க. நீங்கள் எல்லாருக்கும் அலர்ட் மெசேஜ் அனுப்பிட்டு அப்படியே ஸ்கூலுக்குள்ளே போய் அந்த குழந்தைங்க எல்லோரையும் கூட்டிகிட்டு ஓடிட்டே இருக்கீங்க. எங்கே போகிறது என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ கரெக்டாக கீழே ஒரு ஆட்டம் பாம். ஸோ அந்த குழந்த டச் பண்ண வரும்போது அப்படியே அந்த பாம் பிளாஸ்ட் ஆகுது. எல்லோரும் பயந்து அப்படி கத்துறாங்க. பை காட்ஸ் கிரேஸ் நீங்கள் கரெக்டாக அந்த குழந்தைய அந்த பக்கம் எடுத்துட்டீங்க. ஸோ உங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் எதுவும் ஆகலை. கடைசியாக நம்ம பாய்ஸும் எப்படி எல்லாமோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகி இங்கே உள்ளவும் வந்துடுறாங்க. அப்போ அந்த சீஃப் தான், என்ன சத்தம்? சீஃப், நம்ம ஏமாந்துட்டோம். வாட்? உள்ள மிலிட்ரி ஃபோர்ஸ் வந்துருச்சு. இப்போறா வந்தாங்க? அவங்களுக்கு எப்படி தெரியல சீஃப். யாரோ இன்ஃபர்மேஷன் லீக் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். போச்சு, என் பிளான் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது அப்படியே நம்ம சிக்கிதான் மாதம் போய் அந்த கண்ணீர் புகை கொண்டு இருக்கோம்ல, அதை அப்படியே போட்டுட்டு அங்கே இருக்க குழந்தைங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டுருக்காரு. ஸோ அங்கே வந்தால் மறுபடியும் ஒரு ட்ராப், ஒரு செட் ஆஃப் குரூப் மறுபடியும் அவங்கள வளைச்சிடுறாங்க. ஆனால் நம்ம பாய்ஸ் விடாமல் போராடிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் நீங்கள். ஸோ 2 பக்கமும் ஒரே ஃபைட்டு தான். ரொம்ப இதாக போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் தான் பசங்களா,
யாரும் பயப்படாதீங்க, எதுவும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தைரியம் சொல்லி கூப்பிட்டு வரீங்க. இப்போன்னு பார்த்து திருப்பி உங்களுக்கு தான் கால் வருது. ஹலோ, எஸ் மேம், ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பாம்பு வெடிச்சிடுச்சு. வாட்? ரயில்வே ஸ்டேஷனா? என்ன சொல்கிற? ஆமாம் மேம், இப்போ தான் நியூஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் எப்படி இவனுங்க அப்போ ஏதோ பெருசாக பிளான் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இந்த பக்கம் வந்தால் டிவியில் ஃப்ளாஷ் நியூஸ் போயிட்டுருக்கு. வெல்கம் டு ஹைவ் டிவி. ஸோ இப்போது நம்ம நாடே ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. நியூஸ், டெரரிஸ்ட் பக்கத்தில் இருக்க ப்ரீ ஸ்கூலை ஹைஜாக் பண்ணிட்டதாகவும் அங்கே இருக்கிறதுல ஒரு குழந்தைய கொண்டுட்டதாகவும் அவங்களே வீடியோ அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான குழந்தைங்க அவங்க பிடியில் தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த குழந்தைங்கள அவங்க எப்படி காப்பாற்ற போகிறாங்க, நம்ம மிலிட்ரி ஃபோர்ஸ் என்ன பண்ண போகிறாங்கங்கிறது யாருக்கும் தெரியல. ஆனால் இவ்வளோ சின்ன வயசில் அந்த குழந்தை உயிர் போயிடுச்சு. இதுக்கெல்லாம் ட்ரிபியூட்டாக ஏதாவது பண்ணியே ஆகணும். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது திடீர்னு அங்கே ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. ஓ காட், என்ன சத்தம் அது? இது பாம்ஸ் பிளாஸ்ட் தான். காட், குழந்தைங்க, பாய்ஸ், we have no time. இப்போ எல்லாரும் களத்தில் இறங்க வேண்டிய நேரம். சீக்கிரம் எல்லாரும் டிஸ்போஸ் ஆகுங்க. எல்லோரும் தனித்தனியாக போங்க. சீக்கிரம் எல்லா குழந்தைங்களையும் பாதுகாப்பாக வெளியே கூப்பிட்டு போகணும். கெட் ரெடி. எல்லாருக்கிட்டையும் கன் இருக்குல்ல? இருக்கு. ஓகே, நான் அந்த பக்கம் போகிறேன், நீங்கள் தனியாக சீக்கிரம் கிளம்புங்க. குழந்தைங்க பாவம், அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ஜுன் சொல்கிறாரு. ஸோ நம்ம பாய்ஸும் கரெக்டாக அந்த லீடர் இருக்க அந்த ஹால்குள்ளே நுழைஞ்சிடுறாங்க. போயிட்டு அவனும் டென்ஷனாக, வந்துட்டிங்களா? உங்களால் தாண்டா என் பிளான் மொத்தமாக சொதப்பிடுச்சு, இன்னைக்கு உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து ஷூட் பண்ண வரான். அப்போது நம்ம பாய்ஸும் கன் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஃபைட்டு போகுது. அந்த ஃபைட்டும் அப்படியே முடியுது. நம்ம பசங்களும் எல்லா குழந்தைங்களும் காப்பாற்றிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ஒரு பெரிய ரிலீஃபோட. நல்ல வேலை எந்த குழந்தைக்கும் எதுவும் ஆகலை, பில்டிங்கோட போயிடுச்சு. ஆனால் அவங்க அகைன் வரமாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அந்த கூட்டத்தோட தலைவனையும் பிடிச்சிட்டோம். அப்படியே இன்னொருத்தன் வந்தாலும் இதெல்லாம் கேட்கும்போது அவன் அப்படியே நடுங்குவான்ல. இனிமேல் நம்ம நாட்டு மேலே யாரும் கை வைக்கக்கூடாது. அந்த மாதிரி இவனுங்களோட சாவு இருக்கணும்னு நினச்சேன். ஒருத்தன் மட்டும் தப்பிச்சிட்டான், அவனும் சிக்கிட்டான். அவனை அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. ஸோ எல்லோரும் ஃபைட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்பா எல்லா விஷயம் முடிஞ்சுது அப்படின்னு இருக்கும்போது பசங்க அப்படியே அப்பாடா எல்லாம் முடிஞ்சுதுன்ட்டு பெருமூச்சு விடுற டைமு. இப்போது நீங்கள் தான் ஜேகே கிட்ட போகிறீங்க. அதாவது ஜேகே கையில் அடிபட்டிருக்கும், ஆனால் அதை அவன் நோட் பண்ணவே இல்லை. நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க. ஜங்குக் கை கூட, இது என்ன பிளட்டு, இப்படி அடிபட்டிருக்கு, இது கூட தெரியாமல் என்னடா பண்ணிருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போயிட்டு அவனுக்கு மருந்தெல்லாம் வச்சுடுறீங்க. நீங்கள் ஆக்சுவலி சுத்தமாக மறந்துட்டீங்க, 2 பேரும் சுற்றி மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு. நீங்கள் உங்கள் பாட்டுக்கு அப்படியே ஜாலியானா
நீங்கள் யாரையுமே கண்டுக்கல. உங்கள் வேலை எதுவோ அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் இதெல்லாம் பார்க்குறான். அப்போ ஜிமின் இருந்துட்டு, என்னடா நடக்குது இங்கே? ஒன்றும் இல்லை மச்சான், ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? இல்லையே, ஏதோ தப்பாக இருக்கு. என்ன தப்பாக இருக்கு? இல்லை, நீ அடிக்கடி எங்களை கழட்டி விட்டுட்டு ட்ரைனிங்னு போனியே, நீ பார்த்த ட்ரைனிங் இதானா? என்னடா சொல்கிற? டேய், எங்ககிட்ட போய் சொல்லாத, எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கும் எனக்கும் நடுவில் ஓடுது தானே? அப்படிலாம் இல்லையே. நம்பிட்டேன். நீ எதை வேணால் மறைக்கலாம், ஆனால் உன் பில்லோவுக்கு பின்னாடி மறைச்சி வச்சுருந்தியோ என்னோட ஃபோட்டோ, அதை நான் எப்போவோ பார்த்துட்டேன். சரி, கேட்கலான்னு நினைக்கும் போது இந்த ஃபைட் வந்துருச்சு. அதான். நீ ஏசிக்கிட்ட. டே மச்சான், எப்படியாவது நீங்கள் தாண்டா சேர்த்து வைக்கணும். வேறு வழி, மாமா வேலை பார்க்குற மாதிரி தாண்டா இருக்குது. ஆனால் பரவாயில்ல, சேர்த்து வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேடா, நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ஏதோ டக்குன்னு தோணுச்சுன்னு பண்ணிட்டேன். இதை நான் நல்லா கொண்டு போயிருக்கேனா, நல்லா இருக்கான்னு கூட தெரியல, எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா இந்த ஸ்டோரியை இந்த மாதிரி கொண்டு போயிருந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா கூட நான் உங்களுக்காக இன்னொரு பார்ட் கூட போடுறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா. ஓகே, பை.